வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுக அமைப்பு செயலாளர் மிக உயர்ந்த போஸ்ட்டு அன்வர் ராஜா எம்பி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒத்து வராது. மற்றபடி அதிமுகவோடு பாஜக இணைந்ததால் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது அதிமுக அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தகவல். அப்புறம் 2024 அந்த நாடாளுமன்ற கூட்டணியில் கூடாதுப்பா, நாங்கள் பாஜக பக்கமே போக மாட்டோம், 2026 ஆகட்டும் 2029 ஆகட்டும் பக்கமே போக மாட்டோம் அப்படின்னு கற்பூரம் இல்லாமல் சத்தியம் அடித்து சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. கூட ஜெயக்குமாரும் அவருக்கு ஜால்ரா அடித்தார். இன்னைக்கு ஜெயக்குமார் எங்கே போனார்னே தெரியல. அவருக்கு மனசில் அந்த பிடிப்பு விட்டு போச்சு. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதி வட சென்னை அப்படிங்கிற அந்த அந்த ஏரியாங்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உண்மையிலே ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசாட்சி உள்ள நபர் அப்படிங்கிறது இருந்து கன்ஃபார்மாக தெரியுது. மற்ற இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்கள் மற்றபடி மாஜி அமைச்சர் யாராக இருந்தாலுமே சரி, ஜெயக்குமார் அளவுக்கு ஒரு மனசாட்சி உள்ளவர்களா அப்படிங்கிறது தெரியல. அதில் செல்லூர் ராஜை கொஞ்சம் தூக்கி பேசலாம், மற்றபடி வேற யாரையுமே தூக்கி பேச முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஜெயக்குமார், அடுத்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக உள்ளது செல்லூர் ராஜ். இந்த 2 பேரும் தான். இன்னைக்கு பாருங்க, அவங்க 2 பேருமே ரொம்ப வெக்ஸாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இந்த முருகன் மாநாட்டில் கூட செல்லூர் ராஜ் தான் அண்ணாவை பற்றியும் மற்றபடி பெரியாரை பற்றியும் பேசிய உடனே கூட்டத்தை விட்டு வெளியே மாநாடை விட்டு வெளியே போயிட்டார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, 200 கோடி ரூபா அங்கே அவருடைய பண ஆட்டையை போட்டாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு காரணமோ இல்லையோ நமக்கு அது தெரியும். ஆனால் வெளிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த வார்த்தை வரக்கூடிய சமயத்தில் அவர் அந்த மாநாடை விட்டு வெளியே விட்டார். அது ரோஷத்தனமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சிறுபான்மை வகையில் பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஜெயக்குமார் இன்னைக்கு ஒரு பேச்சே கிடையாது. என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி 3 மாசத்துக்கு முன்னால் வந்ததோ, அதற்கு முன்னால் அது சம்பந்தமான சில அச்சாரங்கள் மற்றபடி ஆரம்ப நிலை ஏற்பட்டதோ, அன்னைக்கு தன்னுடைய வாயை மூடினவர் தான் ஜெயக்குமார். இன்னைக்கு வரைக்கும் துறக்கவே இல்லை. அதன் அடிப்படையில் ஜெயக்குமாரை பாராட்டலாம். அந்த அடிப்படையில் அன்வர் ராஜாவும் இன்னைக்கு நிறைய பேசியிருக்கார், அதிமுக அமைப்பு செயலாளர். பொதுவாக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக கூட மிகப்பெரிய ஒரு சலசலப்பை இன்னும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கு அமித்ஷா முடிச்சு போட்டு போனாரோ, அது அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் போட்டது எடப்பாடியினுடைய விஷயத்துக்காக, அவருடைய சொத்து நிலவரங்கள் மற்றபடி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழல் புகார்கள், அதன் அடிப்படையில் மிரட்டல் ஊட்டலாம் எதையோ ஒன்று போட்டு விட்டு போனாலும், மற்றபடி தேர்தல் அப்படிங்க வரக்கூடிய சமயத்தில் ஓட்டு குத்துணும் இல்லையா? என்னதான் முடிச்சு போட்டாலும் சரி, ஆமாம் பின்னால் சரியாகி விடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வகையில் எந்த ஒரு சமாதானமும் ஏற்படாது. அது இப்போவே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அன்வர் ராஜா ஓப்பன் டாக்காவே பேசியிருக்காரு. அதாவது காலூன்ற நெருக்கும் பாஜகவோட எண்ணம் பழிக்காது அப்படின்ட்டார். அதே நேரத்தில் இது தேர்தல் கூட்டணி தான், மற்றபடி தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி கொள்கை கூட்டணி இல்லை, இது வெற்றி கூட்டணி அப்படிங்கிறார் அன்வர் ராஜா. அதான் ஒன்றும் புரியல. கொள்கை கூட்டணி இல்லை அப்படின்ட்டார். அப்படிங்கிறப்ப எதுக்கு சேரணும்? ஆனால் வெற்றி கூட்டணியா அவரே ஒரு குழப்புறாரு. அதே மாதிரிலாம் சிறுபான்மையுடைய ஓட்டு சிதறும் அப்படிங்கிறார். ஆமாம், அதையும் அன்வர் ராஜா ரொம்ப அப்பட்டமாய் சொல்றார். இது எடப்பாடியின் கண்களுக்கு சென்றதா அப்படிங்கிறது தெரியல. சிறுபான்மை ஓட்டுக்கு இதனால் சிதறும், மற்றபடி கூட்டணி ஆட்சி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பே கிடையாது. அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது அதிமுக அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. ஜெயிச்சுட்டு அவங்களே ஒரு ஜம்ப் பண்ணி விட்டு போட்டு இவங்க விளையிடுவாங்க போல இருக்கும். அப்புறம் எதுக்காக கூட்டணி வைக்கணும்? இந்த நேரத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக எடப்பாடியால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியா இல்லை அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட கூட்டணியா அப்படிங்கிறது தெரியல. இதனுடைய வெளிப்பாடு. மற்றபடி கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்ப மாட்டார்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா பேட்டி கொடுக்குறாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னே போயிட்டு இருக்குங்க. ஒன்றுமே புரியல. அது மக்கள் விரும்ப மாட்டார்னு சொல்றாங்க.
அதுதான் ஒன்றும் புரியல. அதே நேரத்தில் தேர்தல் வேட்பாளர், முதலமைச்சர் தேர்தல் வேட்பாளர் சம்பந்தப்பட்ட வகையில் பாஜகவுடைய திட்டம் பலிக்காது. ஏன்னு கேட்டால் அது சம்பந்தப்பட்ட பல விதமான போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதிமுகவிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவிச்சிட்டாரு. அதனால யாருமே வாய் பேசாமல் வாயை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியே சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப இப்போ இவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு, வேட்பாளர் தேர்வில் பாஜகவின் திட்டம் பலிக்காது. இப்போ இது என்னன்னு உண்மை புரியல. அப்புறம் அதிமுக பாஜகவை கபலீகரம், பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்து கொண்டார் பாருங்க வேலுமணி. அவர் நீக்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய இணக்கம் அப்படிங்கிறதான் காரணம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் அன்வர் ராஜா. இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாவே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு அதிமுக எம்பி கொடுக்கிறார். அப்படிங்கிறப்ப இது மிகப்பெரிய ஒரு சமாளிப்பு கேசன். மற்றபடி முன்னுக்கு பின் முரணான ஒரு வார்த்தையாக தான் இருக்கு. அதை கொள்கை கூட்டணி இல்லை அப்படிங்கிறார், ஆனால் வெற்றி கூட்டணி அப்படிங்கிறார். அதான் ஒன்றும் புரியல. மற்றபடி அவரே சொல்லிடுறார் சிறுபான்மை ஓட்டு சிதையும், அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி கூடாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. மற்றபடி வேட்பாளர் தேர்தல் பாஜகவுடைய தந்திரம் பலிக்காது அப்படிங்கிறார். ஆனால் எடப்பாடி சொல்லிட்டார அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அது என்ன அமித்ஷாவால். இவர் எங்கே போனார்? எடப்பாடி எங்கே போனார்? சரி, சொல்கிறதுக்கு பின்னால் அன்வர் ராஜா என்ன பண்ணார்? இப்போ இவர் சொல்லியிருக்காரு, அன்வர் ராஜா சொல்லியிருக்கிறாரு வேட்பாளர் தேர்தல் பாஜகவின் திட்டம் பலிக்காது. உண்மை புரியல. எடப்பாடி இப்படி சொல்கிறாரு, அன்வர் ராஜா பலிக்காதுன்னு சொல்கிறாரு. யாரும் வாயை பேச வேணாம்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. அதையும் மீறி இன்னைக்கு அன்வர் ராஜா பேசியிருக்காரு. இது என்ன முரண்பாடு? உண்மை புரியல. அதே நேரத்தில் பாஜகவுடைய இணக்கம், அதனால எஸ்பி வேலுமணி அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டதால் நீக்கப்படவில்லை. பாஜக வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு இல்லை அப்படிங்கிறத அவரே சொல்லிடுறார். அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஜனசங்க ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இங்கே பாஜக வேற, ஆர்எஸ்எஸ் வேற. இந்த இன்னைக்கு அன்வர் ராஜா போட்டு கொடுத்துட்டாரு. பாஜகவின் இணக்கத்தின் காரணமாக எஸ்பி வேலுமணி அதிமுக சம்பந்தப்பட்டு நீக்கப்படவில்லை, எடப்பாடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறார். அப்படிங்கிறப்ப பாஜகவும் ஆர்எஸ்எஸ் ஒன்று அப்படின்னு இவரே சொல்றாரு. அப்படிங்கிறப்ப இதை அதிமுக தொண்டர்கள் நோட் பண்ணிக்கிடுங்க, இதான் விஷயம். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பலவிதமான ஒரு குளறுபடியான விஷயங்கள். மற்றபடி ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவருடைய நிலைப்பாட்டின் ஒரு விஷயமா பார்க்கின்றோம். அவருக்கே பலவிதமான ஒரு திருப்தி இல்லை. இதே நிறைய பேர் அந்த அதிமுக கூட ஏகப்பட்ட பேருக்கு பாஜகவோட கூட்டணி வைத்ததிலிருந்து திருப்தி இல்லை. குறிப்பாக எடப்பாடிக்கே இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மு. என்னமோ இல்லாத ஒரு இழுப்ப பூச்சக்கரை அப்படிங்கிறதெல்லாம் விட தன்னுடைய ஒரு விஷயம், சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமாம், கட்சி பாதுகாக்கப்படுதே இல்லை, இரட்டை இலை எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின வெளிப்பாடு. ஏன்னா 2024 நான் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ரொம்ப தைரியமாக நாங்கள் வைக்க மாட்டோம், 2026 சரி 2029 சரி வைக்க மாட்டோம்னு சொல்ல என்ன காரணம்னா பாஜக வராது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தைரியத்தின் வெளிப்பாடு, ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. வந்துருச்சு, இன்னைக்கு உல்டாவாயிட்டார், முடிஞ்சு போச்சு. அதுதான். அப்படிங்கிறப்ப இதை சிறுபான்மை மக்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இவரே சொல்லிட்டார் அன்வர் ராஜா, சிறுபான்மை ஓட்டு சிதையும் அப்படிங்கிறப்ப அதிமுக எவ்வாறு வெல்லும், அதைத்தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அதைத்தான் நான் 2024 சிறுபான்மை ஓட்டு சிதையாது, சிறுபான்மை ஓட்டு சிதையும் போட்டு அவரு சொல்லி ஒட்ட வச்சாரு. இப்போ அதே விஷயத்தை எடப்பாடி செஞ்சிருக்க சமயத்தில் அப்புறம் எடப்பாடியினுடைய வெளிப்பாடு, அப்புறம் இப்போ அன்வர் ராஜாவோட வெளிப்பாடு எல்லாமே சிறுபான்மை ஓட்டு சரி. அப்படிங்கிறப்ப அதிமுக இவ்வாறு வெல்லும் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு இன்றைய அளவுக்கு எழுந்துள்ள ஒரு கேள்வி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.